ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். பொட்டுக்கடலை அவல் இருந்தாலே போதும், காசு கொடுத்து கடைகளில் வாங்க தேவையில்லை. 10 சாப்பிட்டாலும் பத்தாது, நாவின் சுவையை சுண்டி இழுக்கும் சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பொட்டுக்கடலையில் சூடு ஏறினாலே போதும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவில் செய்யலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பொட்டுக்கடலை வறுத்துட்டு அரைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையை உடச்ச கடலை பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து இருக்குது. இரும்பு சத்து, கால்சியமும் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா சிகப்பு அவல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா உடப்படணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா இதையும் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதுவும் இதே மெத்தடில் தான் இருக்கும். இப்போ இதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது, கரிஞ்சிடக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வரணும். நல்லா இது போல் வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அவளையும் சேர்த்துட்டு தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் இதோடவே சேர்த்துட்றேன். இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு சுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா இது போல் மாவாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் இதோட இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு பதம்லாம் பார்க்க தேவையில்லை, கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நான் எடுத்த அளவுக்கு இது கரெக்டான அளவுகளில் இருக்கும். இனிப்பு அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். இதுபோல் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் அரிச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பமான நட்ஸு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வறுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. எள் இல்லைனா கசகசா சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக நெய்யில் குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி, பாதாமை இதோடு சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது போல் கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துடலாம். சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 4 to 5 நாள் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். 10 சாப்பிட்டாலும் பத்தாது, 10 நாள் ஆனாலும் கெடாது. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இல்லை ஒரு நெய் தடவுன பிளேட்டில் இதை தட்டிட்டு
ஸ்கொயர் ஷேப்புக்கு கூட கட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவலை. லைட்டாக உங்களுக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் உருட்டி எடுத்து பிடிச்சி வச்சுருக்கோங்க. அவல் பொட்டுக்கடலை தேங்காய் இருந்தால் போதும். சிம்பிளாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலை மாவு வச்சும் செய்யலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 20 to 22 லட்டு போல் கிடச்சது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கூட பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன்நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.